அண்மை செய்தி. ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கு எதிரான இடி விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. இது குறித்து டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம். வணக்கம் பால், கூடுதல் தகவல் என்ன? அமலாக்கத்துறை ஆனது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு எதிராக நில வழக்கை கடந்த ஆண்டு தாக்கல் செய்தது. அதில் அவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ச்சியாக விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்புவதற்கு தடை கோரி இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு வழக்கை விசாரித்து இந்த வழக்கினுடைய தொடர் விசாரணைக்கு தற்போது தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அப்போதுதான் நீதிபதிகள் சில கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். அதாவது ஏற்கனவே பல புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நேற்று பத்திரிகைகள் படித்ததாக தெரிவித்தனர். அப்போது உங்களுடைய நோக்கம் தற்போது நிறைவேறியுள்ளதாகவும் நீதிபதிகள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தற்போது ஹேமந்த் சோரன் மீது தொடர் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது முக்கியமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பால்.